கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே மறைத்து வைக்கிற தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாட்கள் தீமை நிறைந்த நாட்கள். இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுக்கிறார். எஸ்ஐயா 49 அதிகாரம் 2வது வசனம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய நாவை கூர்மையான ஒரு பட்டயமாக மாற்றுகிறார். புதிதும் கூர்மையான யந்திரமாக அதை மாற்றுகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்முடைய நாவிலே வைக்கிறார். அதன் மூலமாய் தேவன் நம்முடைய நாவை வல்லமையாய் பயன்படுத்துகிறது மட்டும் இல்லை, நம்மையும் அவருடைய கரத்தின் நிழலினாலே மூடி அவர் பாதுகாக்கிறார். அதே ஏசாயா 51 அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். முதலாவது ஒரு கூர்மையான பட்டயமாக மாற்றுகிறார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கிறார். வைத்து அவருடைய கரத்தினால நம்மை மூடுகிறார். அல்லேலூயா. ஒரு யூனுங்கிற ஒரு சைனா தேசத்தில் உள்ள ஒரு தேவ மனுஷன், அவர் 29 முறை சுவிசேஷத்துக்காக அவர் சிறைச்சாலை சென்ற போதும் 29 முறையும் அவர் தப்பித்து வெளியே வந்து விட்டாராம். 30வது முறை அவர் பிடிப்பட்ட போது அவர்களுக்கு மிகவும் கோபம் அந்த யூன் மேலே. ஆகவே அவருடைய 2 கால் முழங்காலுக்கு கீழே நல்ல ஒரு சுத்தியல் எடுத்து மர சுத்தியல் வச்சு உடைச்சாங்களாம். அந்த எலும்பை உடைச்சி அந்த ஜெயிலில் இருக்கிற சின்ன ஒரு செல்லு, உயரம் கம்மியாக அகலம் கம்மியான ஒரு செல்லுக்குள்ள ஒரு பெட்டி மாதிரி ஒன்று, அதுக்குள்ளே அவரை வச்சுருந்தாங்களாமாமா. அவரை ஒரு பாத்ரூம் போனான்னா கூட 2 பேர் அவரை தூக்கிட்டு போவாங்களாம். அப்புறம் கொண்டு அதுக்குள்ளே திரும்பவும் அதுக்குள்ளே போட்டுருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அவர் நினச்சாராம், நிச்சயமாக இந்த தடவை நான் தப்பித்து ஓடுவேன் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். அப்பொழுது அவருடைய ரூமில் அவர் யோவான் சுவிசேஷத்தை சின்ன சின்ன பேப்பரில் எழுதி அந்த ரூமில் போட்டு வச்சுருந்தாராம். அவைகளை எல்லாம் எடுத்து அவருடைய இடுப்பில் இருந்த ஒரு கயிற்றில் கட்டினாராம். அதை கட்டினோடனே அவருக்கு 2 கால்களும் வேலை நடந்துச்சாமா. அவர் எழுந்து நடந்தாராமா. அவர் நடந்து அந்த காவல்காரர்கள் நிற்கிற 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் எல்லாவற்றையும் தாண்டி அவர் வெளியே வந்து விட்டாராம். வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் எங்கே போக வேண்டுமோ அங்கே அவர் போய் சேர்ந்தாராம். அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது, யூன் ஜெயிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்பொழுது அவர் பெரிய ஒரு தேவ மனுஷன், பெரிய ஊழியக்காரர், ஃபாரின் கண்ட்ரீஸில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நாமும் கூட ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லி. ஆமேன். அவருடைய வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும்போது, அல்லேலூயா, அவைகளை குறித்து நாம் பேசும்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார். கர்த்தரை கவனித்து கேட்பார் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லு. அந்த வார்த்தைகளை குறித்து நாம் ஒருவர் பேசும்போது, அந்த வார்த்தையின் வல்லமையை குறித்து பேசும்போது, ஆமேன், அவைகளை நாம் நேசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய சிறைகளால் நம்மை மூடி எல்லா தீமைக்கும் தேவன் நம்மை பாதுகாத்து அவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. வாசல்கள் திறக்கும், பொல்லாத கண்களெல்லாம் கட்டப்பட்டு போகும். அல்லேலூயா. சிறைச்சாலை வாழ்வு எல்லாம் மலரும், சீர்வாழ்வு பெருகும். அல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்தை வாசித்து தியானித்து அனுதினமும் நாம் அபிஷேகத்தில் நிரம்பி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். தேவனுடைய கரத்தின் நிழலுக்குள்ள நாம் எப்போதும் தங்கியிருப்போம். நம்ம
சங்கீதம் 91வது அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில பலிக்க பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.